நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சட்டமும் நீதியும் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கோர்ட் ரூம் த்ரில்லர் டிராமா சீரீஸ் ஜீ5ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரிஜினல் கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சீசன் 1ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ்மே 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் பண்ணி 2 மணி நேரத்துக்குள்ள ஒரே செட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எங்கேஜிங்கான நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா சீரீஸ்ன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு எபோவ் ஆவரேஜான சீரீஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த சீரீஸ்ல சரவணன், நம்ரிதான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, லாயரா இருக்கக்கூடிய சரவணன் நம்பர் 1 ஃபெயிலியரா புளிய மரத்துக்கு அடியில ஒரு லாயராவே இருந்தாலும் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காசை வாங்கிக்கிட்டு நார்மலா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்டயே யூனியரா சேரேன்னு சொல்லி நம்ரிதா என்னென்ன ராவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரலா அவரோட பையன் லா சீட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுல ராவடி பண்றதுனால நம்ம கதையோட ஹீரோ நம்ம ஒரு காசுச்சும் ஜெயிச்சு வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு லாயர்னு பேர் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கோர்ட்ல நீதி கேட்டு பெட்ரோல் ஊத்தி இறந்து போன ஒருத்தரோட கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இறந்து போனது யாரு, அவர் என்ன கேஸ் கொடுத்தாரு, அவரோட பொண்ணு எப்படி காணாம போனாங்கிறத நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, இடித நடுவுல ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, நம்ரிதாவை அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல சோஷியல் டிராமா மெசேஜ் கொடுக்கணும்னு சூப்பரா எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கிறத இந்த சீரீஸோட டைட்டில் பார்க்கும்போதே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸை குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா, இம்ப்ரெசிவா, ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸை ரொம்ப டீசெண்டா பிளசண்டா பிளேஸ் பண்ணி ஆடியன்ஸை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிருவாங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்டன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்க கதை பண்ணிருக்காங்க. ஃபிக்ஷனல் டிராமா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. டிராமா, எமோஷனல் மெசேஜ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதுனால வாட்சபிளா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோடுமே 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணதுனால நல்ல சஸ்பென்ஸ் அண்ட் டென்ஷனை ஹோல்ட் பண்ணி நல்ல ட்விஸ்டர்ஸையுமே ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்ல கொடுத்து பிரசன்ட் பண்ணி யோசிக்க வச்சு கதை கூடவே கருத்து சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணி நோ மீன்ஸ் நோ தாங்கிறத ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் அவளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஜஸ்டிஸ் என்னங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல எல்லாருமே ஆடிப்பட்ட ஃபீலரை கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது நோட்டபிளா இருக்குங்க. ஜஸ்டிஸ்க்காக போராடுற நேர்மையான லாயரோட வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறதையுமே பேரலா காட்டிக்கிட்டு வந்தது இந்த சீரீஸ்ல நோட்டபிளா ஹைலைட்டா இருக்குங்க. ஓவராலாவே கேரக்டரைசேஷன், கண்டென்ட்டோட கான்ஃபிளிக்ட்னு சுத்தி நடக்கக்கூடிய டிராமாவில் இருக்கக்கூடிய டென்ஷன் பில்டிங்கை லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி கோர்ட் ரூம் இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பவர்ல இருக்கவங்க ஆடுற ஆட்டத்தை யாருமே கேள்வி கேட்கலன்னா அவங்களுக்கு இதுதான் கதிங்கிற லெவலுக்கு தான் சட்டமும் வளைஞ்சு கொடுக்குதுங்கிறத இதுல ஆணித்தனமா ஓப்பனாவே பேசியிருக்காங்க. டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்ங்கிறத இந்த சீரீஸ் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இதுலயுமே கோர்ட் ரூம் டிராமாவுக்கான டெம்ப்ளேட்டை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மனிதன் கார்கி ஜேபி மூவி ஸ்டைல தான் இதை நரேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டிராமா எமோஷன்ஸ் கூடவே ட்விஸ்டையும் பில்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீரீஸ் ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு டோன்ல தான் நிறைய இடத்துல பிளசன்டபிளா இருக்கும். டெக்னிக்கலா நீட்டான சீரீஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோவ் ஆவரேஜான சீரீஸ் தான் இது. ஜீ5ல தமிழ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா சீரீஸ் தான் சட்டமும் நீதியும். இந்த சீரீஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.